வியாபார விஷயமா வந்திருக்கு. என்ன வியாபாரம்? அதான்ப்பா வியாபாரம். எவ்வளவு கொடுப்ப? யார் நீ? எவ்வளவு கொடுப்ப? ஏன் இதை பசாருக்கு எடுத்துட்டு போகாம இங்க கொண்டாந்த? உன்னை யார் அனுப்பிச்சது? நீ பேசுற ஆளு, பிசினஸ் பண்ற ஆளு இல்ல. நான் வேற இடத்துல கொடுத்துக்கிறேன். இதுல வியாபாரி யாரு சிஏடி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் கேட்டேன். பயப்படாத, நான் வியாபாரி தான். எவ்வளவு கொடுப்பேன்? என்ன இதுக்கு மிஞ்சி மிஞ்சி 1000 கொடுக்கலாம். சரியான ஆளியா நீ? ஒண்ணுக்கு பாதின்னு சொல்லுவாங்க, நீ ஒண்ணுக்கு கால் கேட்கறியா? திருட்டு நகரானே, ஆள் பார்த்து வாங்கணும், ஆள் பார்த்து விற்கணும். ஒண்ணுக்கு கால் வாங்கினா தானே ஒண்ணுக்கு அரையாவது விற்க முடியும். சரிப்பட மாட்டேன். இதுக்கு எவ்வளவு கொடுப்பேன்? யார் நீ? உண்மையா சொல். சரி தானே? இல்ல, செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அடைஞ்சவே. நீ செய்த கொலைக்காக நான் தூக்கு மேடைக்கு போறேன். நான் கொலை பண்ணா? யார? இந்த மோதிரத்துக்கு சொந்தக்காரன். சத்தியமா சொல்றேன், கொலைகாரன் கொள்ளைக்காரனோட எனக்கு வியாபார தொடர்பு மட்டும்தான் உண்டு. அந்த பாவி பய கொலை பண்ணினா இந்த மோதிரத்தை கொண்டாந்தான் தெரிஞ்சிருந்தா அவங்ககிட்ட நான் நிச்சயமா வாங்கியிருக்க மாட்டேன். அப்படின்னா இந்த மோதிரத்தை யார்கிட்ட இருந்து வாங்கினேன்? அதை மட்டும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன்னு தெரிஞ்ச அவன் என்ன சார்ஜ் போட்டுருவாப்பா. இப்ப நீ சொல்லாம போனீங்கன்னா உன்னை நான் கைமா போட்டுருவேன். நான் சொல்லவே முடியாது. சொல்லு, யார் அவன்? மைக்கேல். 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 ஆகாயம் மேலே ஆதாரம் கீழே ஆனந்த உலகம் நடுவினிலே. ஆகாயம் மேலே ஆதாரம் கீழே ஆனந்த உலகம் நடுவினிலே. ஆனான் அடி நீதான். ஆகாயம் மேலே ஆதாரம் கீழே ஆனந்த உலகம் நடுவினிலே. நில்லாமல் சுழலும் பூமி இது, எல்லாரும் நடிக்கும் மேடை இது. நில்லாமல் சுழலும் பூமி இது, எல்லாரும் நடிக்கும் மேடை இது. போட்டேன் நானும் வேஷங்களை, படிப்பேன் வாழ்க்கை பாடங்களை. நடிப்பேன் உங்கள் மஞ்சத்திலே, இடம் பிடிப்பேன் உங்கள் நெஞ்சத்திலே. நாடகமாயின் சாகசமா இந்த ஊடல்கள் எனக்கு ஆகாதம்மா. ஆகாயம் மேலே ஆதாரம் கீழே ஆனந்த
விட்டது இனிமேல் உன்னை யார் விட்டது இளமை சுகங்கள் வேர்விட்டது பெண்ணே எந்தன் எண்ணப்படி அடி கண்ணே என்னை கட்டிப்பிடி பூங்கொடியே சிறுமாங்கனியே உங்கள் கண்களில் 1000 காதல் கதை ஆகாயம் மேலே ஆதாயம் கீழே ஆனந்த உலகம் நடுவினிலே எல்லாமே புதுமை என் பாணியில் சொல்லாமல் புரியும் என் பார்வையில் திறமை இருந்தால் மாலையீடு இல்லை என்றால் ஆளை வீடு ராணி என்றும் என்னோடு தான் இந்த ராஜா உங்கள் பின்னோடு தான் காவல் இல்லை ஒரு கேள்வி இல்லை இது ராத்திரி நேர ராஜாங்கமே ஆகாயம் மேலே ஆதாரம் கீழே ஆனந்த உலகம் நடுவினிலே நான் தான் மேய்க்கு அடி நீ தான் மேய்க்கு லா 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 பிரகாஷ்ல இருந்து வர்றேன் யாரோ ஒரு புது ஆளு பிரகாஷ் அடிச்சு போட்டுட்டு உன்னை தேடிட்டு வந்துட்டு இருக்கான் மைக்கேல் டிசோசா யார் நீ? உனக்கு என்ன வேணும்? மிஸ்டர் மைக்கேல் டிசோசா ஜெயராஜ் எப்படி கடத்திட்டு வந்தேன்? எங்க வச்சு அவரை கொலை பண்ணேன்? கொலை? நோ, கொலை செய்யறதோ ஆளை கடத்துறதோ அந்த மாதிரி அவசியம் எனக்கு இது வரைக்கும் ஏற்பட்டது. ஜெயராஜ் என்னைக்கு கொலை செய்யப்பட்டாரோ அன்னைக்கு இந்த மோதிரம் அவர் கையில் இருந்தது. என்ன? இந்த மோதிரம் போட்டிருந்தாலும் கொலை செய்யப்பட்டாரா?
மைக்கேல், நான் துப்பாக்கியை தொடர்றது இதுதான் முதல் தடவை. ஆனா எனக்கு தெரியும், குதிரை அமுத்தினா குண்டுகள் பறக்கும், அது உன் நெஞ்ச துளைக்கும். அதுக்குள்ள உண்மையை சொல்லிடு, இல்ல சுட்டுடுவேன். ஓகே, இந்த கொலை விஷயமா எனக்கு சில உண்மைகள் தெரியும். அது உனக்கு தெரிஞ்சுக்க ஆசை இருந்தா என் ரிவால்வர் எனக்கு கொடுத்து. You are a perfect gentleman. நான் என் ரிவால்வருக்குள்ள எப்பவுமே தோட்டாக்கள் போடுறது. இது சொல்றதுக்காக இல்லை, சும்மா தொடறதுக்காக. நான் இது வரைக்கும் யாரையும் கொலை செஞ்சதில்லை. இருக்கவங்க கிட்ட எடுப்பேன், இல்லாதவங்களுக்கு கொடுப்பேன். I'm a true Christian. Okay, come to the point. இந்த மோதிரம் உனக்கு எப்படி கிடைச்சது சொல்றேன். ஒரு நாள் ராத்திரி நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. நான் வழக்கம் போல ரோட்ல பிப்பாய்கள் தள்ளி காத்துட்டு இருந்தேன். தூரத்துல ஒரு கார் வந்துட்டு இருந்ததை பார்த்து ஓடி போய் மறைஞ்சுக்கிட்டேன். கார் வந்தது, நின்னது. டிரைவர் சீட்டை ஒருத்தர் இருந்தான், பின் சீட்டை ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தான். ஹார்ட் அட்டாக்கு, ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு சொன்னா டிரைவர் சீட்டை இருக்கிறவன். என் ரிவால்வரை காட்டி அவனை மிரட்டி பணத்தை கேட்டேன். அவன் பின் சீட்டை இருந்தவன் கேட்டு இருந்த மோதிரத்தை காட்டி என்கிட்ட கொடுத்தான். இப்போ நீ சொல்லிதான் ரவி, இப்போ நீ சொல்லிதான் எனக்கு புரியுது பின் சீட்ல இருந்தது பிரேதம். அந்த பிரேதம் தான் கொலை செய்யப்பட்ட ஜெயராஜ். டிரைவர் சீட்ல இருந்தவன் தான் கொலைகாரன். எக்ஸாக்ட்லி, நான் கூட அப்படிதான் நினைச்சேன். அந்த கொலை குற்றம் என் தலைமையில விழுந்திருக்கு. ஐ see. அதனால என்ன தேடி வந்தியா? எஸ், கொலைகாரன் யாருன்னு மறுபடியும் ஒரு நாள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இதோ என்னுடைய பைனாக்குற வர்த்தனை ஒரு தடவை பார்த்தா போதும், எவ்வளவு பெரிய கூட்டத்திலையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடும். மைக்கேல், can you do me a favor? Yes. அந்த கொலைகாரனை நீ கண்டுபிடிச்சிட்டீன்னா தூக்கு மேடையில இருந்து என்ன நீ காப்பாத்தினவனாவே அதே நேரத்துல உனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும். பரிசு பணம். இதெல்லாம் உனக்கு தெரியாத? நம்ம உலகமே வேற. ஓகே, மறுபடியும் உன்னை எங்க சந்திக்க? பிரகாஷ் கடையில். ரவி, அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க வரைக்கும் இந்த மூலம் என்கிட்ட இருக்கலாமா? திருப்பி கொடுத்துருக்கேன். இது ஜென்டில்மன்ஸ் ப்ராப்ளம். I believe you. மைக்கேல், கோடீஸ்வரன் ஜெயராஜ கொலை பண்ணிட்டு அதுக்காக நம்ம கோர்ட்ல மரண தண்டனை கிடைச்சி ஹாஸ்பிட்டல்ல தப்பிச்சு வந்த குற்றவாளி தான் இந்த ரவி. ரவி நிரபராதி. குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரியும். சட்டப்படி ரவி தானே குற்றவாளி. உனக்கு தெரியாது. உண்மையான கொலைகார இளமறைவா இருக்கான், ஒரு நிரபராதி தலைமறைவா இருக்கான். அதான்டா சட்டம். இதெல்லாம் நமக்கு எதுக்கு? இப்ப என்ன செய்யற? நீ நேரமா ஜெயராஜ் கிட்ட போற. எப்படி? ஜெயராஜ் கிட்ட போக? அப்படி என்ன என்னையும் சாக சொல்றியா? பத்தியா, நான் ஏதோ ஞாபகத்துல சொல்லிட்டேன். அவன் தம்பி இல்ல ராமராஜ் கிட்ட போறேன். இந்த ரவி பையில காட்டி கொடுத்துட்டு 5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறேன். எப்படி? ஆஃப்டர் ஆல் 5 lakhs பணத்துக்காக ஒரு நிரபராதியை காட்டி கொடுக்கறதா? 5 லட்சம் ரூபாய் உனக்கு அவ்வளவு அனாவசியமா தெரியுதா? இந்த பாரு, எவனாவது எனக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா போதும், எங்க அப்பா என் குடும்பத்தையே வித்துப்படுவேன். தோழா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துக்கும் 1 ரூபாய்க்கு 100 பைசா தான், காட்டி கொடுக்கிற பணத்துக்கும் 1 ரூபாய்க்கு 100 பைசா தான். சந்தர்ப்பத்தை எழுந்துடாத தோழா. தோழா பிரகாஷ், I'm a true Christian. நான் இல்லைன்னாப்பா சொன்னேன். இந்த பாரு, வழிபறி பிட்பாக்கிட்ட நிச்சயம் கண்டா பூர்ணாயிசா இருக்க. இது அப்படி இல்ல, பர்மனண்டா லட்சாதிபதி அப்படின்ற ஒரு பேரு. பணக்காரன்ற பேர் விட்டுறிய. நான் ஏண்டா பணக்காரன் ஆகணும்? எனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளையா? முதல்ல பணக்காரனாவு, அப்புறம் பொண்டாட்டி தன்னால வரும், அப்புறம் குழந்தைக்கு நான் வேற சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு. அது பல பதன்னு வரும். நோ நோ, என்ன நம்புறவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஆனா வேணா, ராமராஜ் கிட்ட போய் ரவியை காட்டி கொடுக்குறேன்னு பேரம் பேசி ரவியை காட்டி கொடுக்குற மாதிரி காட்டி கொடு. கைக்கு பணம் வந்த உடனே துப்பாக்கி முனையில ரவியை காப்பாத்திடு. எப்படி நம்ம ஐடியா? குட் ஐடியா. இந்த பாரு, பிஸ்கியை குடிச்சிட்டு பஸ்கி இருக்காத, சீக்கிரம் ஆக வேண்டிய வேலையை பாரு. இந்த பாரு, ஐடியாவுக்கு 5% மறந்துடாத. யார்? மரியாதை மரியாதை. ஐ எம் சாரி. யாரை பார்க்கணும்? மிஸ்டர் ராஜா பார்க்கணும். அவர் தூங்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம்? அவங்க அண்ணனை கொலை செய்யற அளவுக்கு தப்பிச்சுனா இல்லையா? இப்போ அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் இருங்க. ரைட்.
பர்சை எடு. பின் சீட்ல இருக்கிற எங்க அண்ணனுக்கு திடீர்னு மாரடைப்பு வந்துருச்சு. அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போறேன். அந்த அவசரத்துல பர்ஸ் எடுத்துட்டு வரல. அவர்கிட்ட ஏதாவது இருக்கான்னு பாரு. இல்ல நானே பாத்துட்டேன். இது பாக்குறேன். என்ன உனக்கு தெரியுதா? உன்னை எனக்கு தெரியும். அந்த போட்டோ யாரு? என்னுடைய அண்ணன். நிலக்கரி சுரங்கத்துல வைரமே கிடைச்சிருக்கு. தப்பி ஓடின குற்றவாளி எங்க? தப்பி எங்கேயும் ஓடல. இங்கே என் கண்ணு முன்னாலே இருக்கிறான். ராம்ராஜ், நீ என்ன மறந்திருக்கலாம், ஆனா இதை நீ மறந்திருக்கவே முடியாது. நீ ரொம்ப புத்திசாலி. உங்க அண்ணனை நீயே கொலை செஞ்சுட்டு பணத்தை காலில் கொண்டு போய் பாதாள சாக்கடையில நீயே தள்ளிட்டு கொலைகாரனை கண்டுபிடித்தவனுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு நீயே அறிவிச்சுட்டு யாருமே உன் மேல சந்தேகப்படாத அளவுக்கு ரொம்ப கெட்டிக்காரத்தனமா நடந்துகிட்ட இல்ல? ஆனா உன் துரதிருஷ்டம், என்ன சந்திச்சுட்ட. எவ்வளவு வேணும்? 7.5 லட்சம். எவ்வளவு அதிகமா கேட்கிற? உன்னை உனக்கே காட்டி கொடுக்கறதுக்காக 5 லட்சம், நான் பேசாம இருக்கிறதுக்காக 2 லட்சம். ஆல்ரைட், பட் உன் கண்டிஷன் சொல்லு. ரவி நீ என்கிட்ட ஒப்படைக்கணும். பாவம், அவன் நிரபராதி. அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அது சரி, கூட பிறந்த அண்ணன் பத்தியே கவலைப்படல நீ. நான் சொல்றது கேள். ரவிதான் குற்றவாளியின் தீர்மானிக்கப்பட்டவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாச்சு. அவன் தூக்குல தொங்குற வரைக்கும் எனக்கு தூக்கம் கிடையாது. இப்போ நீ தூங்கணும், அவ்வளவுதானே? பணம் ரவி, ரைட். நாளைக்கு காலையில 11 மணிக்கு காட்டாத்து கருத உள்ள வச்சுக்குவா. வரேன், ரைட். வரும்போது கையில பணத்தோடு மட்டும் வா. பையில ரிவால்வர் கத்தி அப்படி இப்படின்னு வந்த வராது. எனக்கு தம்பி ஆட்சி பாகம் வைத்து சொல்லி சண்டை போட்டு பிரிச்சு கொடுத்த அவ்வளவு குடிச்சு கும்மாளம் போட்டு தொலைச்சு கட்டின. ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நடுத்தருவில் நின்ன கூட பிறந்த பாசம் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. தொட்டில் பழக்க சுடுகாடு மட்டும் சொல்றது பூமி சீட்டல் சரியாயிடுச்சு. துப்பா, மனைவி இழந்த நான் மனவேதையை மறக்கத்துக்காக நீ ஆடிக்கிட்டு இந்த கிளப்புக்கு வந்த. என்ன மயக்குன உன் நடிப்பை நம்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என் மனைவி ஸ்தானத்தில் உன்னை வச்சேன். ஆனா அதுக்கு நீ தகுதி இல்லைங்கிறத நிரூபிச்சு காட்டிட்ட. உங்க 2 பேர் மேல எனக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அதை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டா சிங்கப்பூர் போறதா போய் சொல்லி பிளைன் டிக்கெட் வாங்கினேன். நான் சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சு. இனி என் வீட்டுல உங்க 2 பேருக்குமே இடமில்லை. போங்க வெளியில. என்ன மன்னிச்சிருங்க. இதுக்காக நான் ரொம்ப வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இனிமே இப்படி எல்லாம் செய்யவே மாட்டேன்னா. நான் அவங்களை கண்டேன். நீயா எனக்கு தம்பி? இப்ப என்ன செய்ய போறீங்க? 7.5 லட்சம். அத மைக்கேல்கிட்ட கொடுப்பேன்னு நினைக்கிறியா? பணத்தை கொண்டு போவேன், ஆனா கொடுக்க மாட்டேன். அந்த ரவியை நான் என்ன செய்யறேன் பார். அவன்கிட்ட மட்டும்தான் ரிவால்வர் இருக்கா? பணத்தோட மட்டும்தான் வரணும்னு அவன் சொல்லிட்டு போயிருக்கானே. அவன் குறிப்பிட்ட 11 மணிக்கு பணத்தோட மட்டும்தான் போவேன். ஆனா அதுக்கு முன்னாலேயே போய் மைக்கேல், ரவி பேசுறேன். கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டியா? போய் சொல்லி என்ன ஏமாத்தாதே. போய் சொல்ல மாட்டேன். நாளைக்கு பகல் 11 மணிக்கு கரெக்டா காட்டாத்து கரையில உண்டோசிவா உண்மையான கொலைகாரனை பிடிச்சு கொடுப்பேன். ஓகே, குட் லக். மைக்கேல், நாளைக்கு 10 மணி 59 நிமிஷம் 59 செகண்ட் வரைக்கும் நீ பிச்சாதிபதி. அப்புறம் நீ தான் கரெக்டா 11 மணிக்கு லட்சாதிபதி. அப்படி ஒண்ணும் இல்ல. உண்மையான கொலைகாரன் ராம்ராஜ். அப்படி இருக்கும்போது இந்த ரவி எப்படி குற்றவாளியானா? அவன் தான் கோர்ட்லயே ஒத்துக்கிட்டான் குற்றவாளின்னு. நமக்கு ஏன்பா? அதான் ஏன்னு கேட்கிறேன். அப்ப ரவியவே கட்டுடுவோமே. அவன் போய் கேட்கக்கூடாது. தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்துக்கு போய் தெரிஞ்சுக்கிறேன். வயலுக்கு அக்னிக்கு எங்க வச்சாலும் எரியுது.
ரவி வீடு தானே? ஆமா தம்பி. நீ யாருப்பா? நான் ரவி ஃப்ரெண்டு. என் பேர் மைக். உட்கார்ப்பா. நான் உன்னை இதுக்கு முன்னே பார்த்ததே இல்லையே. நான் பாம்பேக்கு வரேன். நீங்க? நான் ரவியோட அம்மா. இது ரவியோட தங்கச்சி மீனா. தம்பி பாபு. அண்ணா நிக்கிறீங்களே, உட்காருங்க. உட்கார் தம்பி. என்ன கூட அண்ணாவை கூப்பிட உந்த மாதிரி ஒரு தங்கச்சி இருக்காங்க. என்ன அப்படி சொல்றீங்க? நான் ஒரு அனாதைமா. அம்மா, உன்னால எந்திரிச்சு நடக்க முடியாத? இவ்வளவு அழகான பொண்ணுக்கு இப்படி ஒரு குறையா? ஜீசஸ். நல்லா உங்களுக்கு தானப்பா சோதனை. என்னம்மா பேசாம இருக்கேன்? அண்ணனுக்கு டீ கொண்டு வந்தாங்க. நாங்க ஏழைங்கதான். ஆனாலும் வீட்டுக்கு வந்தவங்களை உபச்சரிக்கலன்னா எங்க ரவிக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அண்ணா, நீங்க இப்ப வராம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்துருந்தீங்கன்னா எங்க புது பங்களாவுக்கே வந்திருப்பீங்க. ஆமாண்ணா, தவறாம பரிசு சீட்டு வாங்குறேன். எப்பவும் ஒரு நாள் எனக்கு பரிசு விழத்தான் போகுது. பெரிய பங்களாவில் எங்க அண்ணனுக்கு ஒரு புது காரும் நான் வாங்கத்தான் போறேன். கார் வாங்க என்ன அண்ணன் தான் ஜெயிலுக்கு போயிருக்கு. சாரிக்கா, மறந்துட்டேன். மன்னிச்சுக்கலன்னா. வீட்டுல 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அது வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு என் கண்ணு சொல்லுவாங்க. அதனால உண்மையை மறைச்சேன். எங்களுக்கு பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக யாரோ செஞ்ச கொலை குற்றத்தை நான் மேல போட்டுக்கிட்டு ரவி குற்றவாளி ஆயிட்டோம். என் புள்ளிய விட பணமா எனக்கு பரிசு. அது இல்லாம இப்ப வீடியோ வெளிச்சோடி படிச்சா. I am Michael D'Souza. I am a true Christian. மனித குலத்துக்கு நல்வழியை காட்டுறதுக்காக தன் ரத்தத்தையே சிந்தின என் தேவன் மேல ஆணையா சொல்றேன். உங்க அண்ணன் நல்லபடியா திரும்பி வரணும். மறுபடியும் நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கு. அதுக்காக என் ரத்தத்தையே நான் சிந்தினேன். இது சத்தியம். ஹலோ ராம்ராஜ், வெல்கம் வெல்கம். வெரி குட். பரவாயில்லையே, கரெக்ட் டைம் வந்துட்டியே. ரவி எங்க? இன்னும் வந்துருப்பா. பணம் கூட கரெக்டா கொண்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 7 லட்சம். என்ன வேண்டாமே? வேணும்னா எண்ணி பார்த்துக்க. தேவையில்லை, நான் வந்து நம்புறேன். நோ, நீ என்கிட்ட சொன்ன வார்த்தை உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ரவி என்கிட்ட ஒப்படைச்சிடு, பணத்தை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். லோக் காசம். அதோ பாத்தியா, அந்த இடம் தான். நீங்க ஏறு, நான் போயிட்டு வந்தேன். நானும் உங்க கூட வரேன். அங்க என்ன நடக்குமோ என்னமோ தெரியாது. என்ன வேணும் நடக்கட்டும், நானும் வரேன். குழந்தை மாதிரி பேசாத, நீங்க ஏறு. நான் உங்களை தனியா அனுப்ப மாட்டேன். God. சரி வா. நான் சொன்ன மைக்கேல் இவர் தான். ரவி, நீ யாரை பார்க்கணும்னு துடிச்சிட்டு இருந்தியோ அவங்களே உனக்காக காத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மேல காப்பி. ராம்ராஜ், நான் இது வரைக்கும் யாரையும் கொலை செய்யல. நீ இந்த இடத்தை விட்டு நகர்ந்த என்னுடைய முதல் கொலையும் கடைசி கொலையும் இதுவாத்தான் இருக்கும். ஐடியா கம்மியா. மைக்கேல், ரவி, ஜெயராஜ கொலை செஞ்ச துரோகி
உண்மையான குற்றவாளி ஜெயராஜோட சொந்த தம்பி ராம்ராஜ். இவன் தான். அவரை அப்புறம் கவனிச்சுக்கலாம். முதல்ல நீ வா, டாக்டர் வா. வரேன். நோ, நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். இந்த ராஸ்கல் சுட்ட 3 குண்டு என் வயிற்றுக்குள்ள பாஞ்சு என் குடல பஞ்சாக்கிடுச்சு. நான் இந்த இடத்த விட்டு நகராம இருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் உயிரோடு இருக்க முடியும். ரவி, நான் ஒருத்தன் அவனு சாட்சி. நான் செத்து போயிட்டு அவனு சாட்சியே கிடையாது. உன்னை தூக்கில போட்டுடுவாங்க. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ராஸ்கல் இந்த இடத்த விட்டு நகர விட மாட்டேன். கமங்கோ கூடவே டாக்டர், மைக்கேல், டாக்டர் வீடு ரொம்ப தூரம் இருக்கு. நான் வரத்துக்குள்ள உனக்கு ஏதாவது ஆயிட்டா ஒண்ணும் ஆகாது. நீ வர வரைக்கும் நான் உயிரோட தான் இருப்பேன். நீ போயிட்டு வா, நான் இவனை பாத்துக்கிறேன். எனக்கு என்னமோ உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு பயமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன். இங்க போயிட்டு வாங்க. Come on, get the doctor. Oh, for the sake of Jesus, you please get out. Go. Ramraj! No. Come here. Hold me. Take off the coat. That's off. Move. Go left. Move. I don't know. Move. Down. Sit down. Get him, catch him. Come on, kick. No. Coach எடுத்துட்டு போய் water. Thank you, come on, quick.
சிஸ்டர், நீ இந்த பக்கமா வெளியே போயிட்டு கதவு தாப்பா போட்டு அந்த பக்கமா வா. கோ சீக்கிரம் சீக்கிரம். தாப்பா போட்டுட்டேன். அக்கோட், என்ன கதவு கிட்ட கொண்டு போ. ஓ, hold the chair. கதவு என்ன மைக்கேல்? இந்த கதவையை மூடி வெளியே தாப்பா போட்டு ஓடிடு. இல்ல, உன்னை தனியா விட்டு நான் போக மாட்டேன். நோ மைக்கேல், இன்னும் ஸ்ட்ராங்காவே இருக்கா. ரவி நீ திரும்பி வந்துட்டு இருப்பாரு. ரவி வரதுக்குள்ள நான் செத்து போயிட்டா இந்த தோட்டி தப்பிச்சு ஓடிடுவான். துப்பாக்கி எங்கிட்ட கூட நான் பாத்துக்கிறேன். இவரை நீ ஏமாத்துறவன். இந்த துரோகிக்கு நீ ஒரு தூசி. உன்னால முடியாது, நீ போ. இந்த நிலைமை நான் உன்னை விட்டுட்டு போக முடியாது. என்ன மன்னிச்சிடு. இதை டாக்டர் கூட்டிட்டு வந்திருக்கு. மைக்கேல், மைக்கேல், You bastard! What happened? Miss Miller, நீங்க எப்படி இங்க? இப்படிதான் மைக்கேல். மைக்கேல், மைக்கேல், மைக்கேல். இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டர், வாக்குமூலம் கொடுக்குறேன். அப்பா ஜீசஸ், நான் சொல்றதெல்லாம் ட்ரூத். எங்க ஓடுறேன்? Bloody rascal! என்ன கொண்டாதே, நான் போறேன். எங்கேயாவது ஓடிடுறேன், என்ன கொண்டாதே. உன்னை அவ்வளவு சுலபமா நான் கொல்ல மாட்டேன். சொந்த அண்ணனையே கொலை செய்த துரோகி இல்ல நீ.
அதனால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். நீ இருட்டு ரூம்ல அடைக்கப்படணும், சாவு எப்ப வருதுன்னு எதிர்பார்த்து நீ அணுவணுவா சாகணும். அது வரைக்கும் நான் விட மாட்டேன். ஸ்டாப் இட் மிஸ்டர் ரவி, அவனை நாங்க பாத்துக்கிறோம். பைக்கில் உங்களை பார்க்கணும்னு விரும்புறார், உடனே போங்க. அரசு சார் மைக்கேல், நான் வந்துட்டேன், பயப்படாதே. சாவை பார்த்து நான் பயப்படல, என்னை பார்த்துதான் சாவு பயந்து ஓடி உடைஞ்சிருக்கு. உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். தேங்க்யூ ரவி. நீ மறுபடியும் உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஒரு நாள் உன் வீட்டுக்கு போயிருந்த, உன் அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்த, உன்னை எப்படியும் திருப்பி அங்கே கொண்டு வந்து சேர்த்துருவேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அது நிறைவேறிடுச்சு. I'm happy. I am Michael D'Souza, true Christian. Michael! சட்டமும் சாட்சியும் அந்த வழக்குல தோற்கடிச்சது. ஆனா கடைசியில மனசாட்சியும் தெய்வத்தோட தீர்ப்பும் உனக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கேன். இந்தாமா. திருத்தேரில் வரும் சிலையோ, சிலை பூஜை ஒரு நிலையோ, அழகின் கலையோ, கலை மலரோ, மணியோ, நிலவோ, நில ஒளியோ எனும் சுகம் தரும் திருத்தேரில் வரும் சிலையோ.